வணக்கம் மக்களே! நம்ம கார்த்தி கதையில ஜூன் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்ப அவங்க நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்க சார். அந்த ஏதாவது தகவல் கிடைச்சுச்சா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரு சொல்றாரு, "சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு விபத்து ஆனுச்சுல்ல சார். அவன் கையில ஃபோன் வச்சிருந்தான். அந்த ஃபோன்ல உள்ள டீட்டெயில்ஸ் பத்தி நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கேன்" அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, "சொல்லுங்க சார்" அப்படின்னு. உடனே அதிகாரிங்க சொல்றாங்க, "சார், அவன் பேரு வந்துட்டு மருது சார். அவன் தான் ரெட்டுன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட காரியத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணும் பொழுது இதான் சார் நாங்க கண்டுபிடிச்சோம்." இத கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "சார், அவன எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வேற யாரும் இல்ல. அவன் ரேவதியோட வீட்ல ரேவதிக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறதுக்காக அத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாப்பிள." இத கேட்டதும் அதிகாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன சார், இப்படிப்பட்ட ஒரு ஆளையா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? அதோட ஏற்கனவே உங்களுக்கும் ரேவதி மேடத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சே. எப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "சார், நடந்த ஒரு விபத்துல ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல. அவளுக்கு இந்த பழைய ஞாபகங்கள் இல்ல அப்படிங்கிறத அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ரேவதிக்கு இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு பண்றாங்க. அது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதை என்னால கண்டிப்பா சமாளிக்க முடியும். அதுக்கு முன்னாடி சார், எப்படியாவது நீங்க அவன கைது பண்ணணும். அதற்கான நடவடிக்கைகளை எடுங்க." அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, "சரிங்க சார். நீங்களும் ஸ்ட்ரைட்டா அங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அவன கையும் களவுமா பிடிச்சிடலாம்." ஹீரோவும் "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. இவ்ளோ பெரிய வேலைய பண்ணிட்டு எவ்ளோ சுலபமா தப்பிக்க பார்த்தான். அவன விடவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா வீட்டுக்கு ஃபோன் பண்றாரு. அப்போ நம்ம மயிலு வந்துட்டு ஃபோனை பார்க்குறாரு. ஆனா, ஈஸ்வரி வந்து நேரா மயிலு பக்கத்துல வந்துட்டு, "என்ன மாப்ள, எப்படியாவது அந்த கார்த்தி பயல இங்க வர வச்சு கல்யாணத்த நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றீங்க போல. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் இன்னைக்கு நடக்க போறது கிடையாது. ஃபோனை குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்குறாங்க. அப்ப மயிலு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. அத்தை வந்துட்டு ஏன் இவ்ளோ கோவத்தோட இருக்காங்க? அத்தைய எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு அவருக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ராஜா கிட்ட, "பாத்தீங்களா மாமா, என்கிட்ட இருந்த ஃபோனையும் அத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி வந்துட்டு ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறது? மாப்பிள்ளை கிட்ட எப்படி வந்துட்டு தகவல் சொல்றது?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, "மாப்பிள, நீங்க கவலைப்படாதீங்க. சரியான நேரத்துல சின்ன மாப்பிள வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாரு. அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். தைரியமா இருங்க. அந்த கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் கண்டிப்பா என் மாப்பிள்ளையையும் என் பொண்ணையும் பிரிக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம்" அப்படின்னு அவரு சொல்ல, இதை கேட்டதும் இவரும், "சரிங்க மாமா, அந்த தைரியத்துல தான் நானும் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனா கால் கொஞ்சம் கூட ரீச்சே ஆகல. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, கண்டிப்பா வீட்ல ஏதோ பிரச்சனையா இருக்குமோ, சீக்கிரம் அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஹீரோ தயாராகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப ரோஹி இத பார்த்துட்டு மனசு கேட்காம நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, "இங்க பாருடி, கொஞ்சமாவது யோசிச்சு பாருடி. உனக்கு அவன் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்ல. உனக்கே நல்லா தெரியும். நீ எதுக்காக வந்துட்டு கார்த்தி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன? அவரோட நல்ல குணம். எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு. அதனால அவரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உனக்கே தெரியாம அவரை நீ காதலிச்சிருக்க. கடைசியா அவர்தான் நம்ம அத்தை மகன் அப்படிங்கிறது முழுசா தெரிஞ்சிருந்துச்சு. இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த. இப்ப திடீர்னு நீ அந்த கல்யாணம் வேண்டாம், இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. சொல்றத கேளுடி. அவன் கண்டிப்பா உனக்கு பொருத்தமே இல்ல. நாங்க அம்மா கிட்ட பேசிக்கிறோம். நீ இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருடி அப்படிங்கிறாங்க. இத கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, "இல்லக்கா, நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அவரு என்ன அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அவரே வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டி, என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகட்டும்.
கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, "ஏன்டி இப்படி பிடிவாதம் பண்ற? உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடான்னா இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவருக்கு உனக்கு இன்னைக்கு கல்யாணமோ என்னமோ எதுவுமே தெரியவே தெரியாது. நீ இப்படி வந்துட்டு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல ரேவதி. சொல்றது கேளுடி" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிவாதம் பண்றாங்க. ஆனா ரேவதி சொல்றாங்க, "அக்கா, இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் தயவு செஞ்சு என்ன நீ கட்டாயப்படுத்தாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா பேசுறாங்க. இது எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம ரோஹிணி. என்னடா இது! இவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்புறமா ரோஹிணி இங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததும் அவங்க அப்பா கேட்குறாங்க, "என்னாச்சு? ரேவதி கிட்ட நீ பேசி பார்த்தியா?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அவகிட்ட பேசி பார்த்தோம். ஆனா அவ கொஞ்சம் கூட வந்துட்டு கேட்கவே மாட்டிக்கிறா. அவ இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவருக்கு தகவல் சொன்னீங்களா இல்லையா?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "அதெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. ஆனா வந்து கேட்கலையே, என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அதிகாரிங்கள கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அதிகாரிங்க எல்லாரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிங்க கிட்ட, "இங்க பாருங்க சார், என்ன நடந்தாலும் சரி, என் ஒய்ஃப்‌க்கு எந்த வகையிலயும் பிரச்சனை வரக்கூடாது" அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, "சார், அதெல்லாம் உங்க ஒய்ஃப்‌க்கு எந்த வகையிலயும் பிரச்சனை வராது. அவங்கள பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க சார்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா ரூமுக்கு வராங்க. ரோகிணி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, "ரோகிணி, உனக்கு இங்க என்ன வேலை?" அப்ப ரோகிணி சொல்றாங்க, "அம்மா, ரேவதி கிட்ட சும்மா பேச வந்தேன்." அதுக்கு அவங்க சொல்றாங்க, "நீ ரேவதி கிட்ட என்ன பேச போற? இங்க பாரு, தேவையில்லாம என் பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லி மனச குழப்பணும் அப்படின்னு நினைச்சு நீ எதுவும் பேசாத" அப்படின்னு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, "அம்மா, நான்லாம் வந்துட்டு உங்க பொண்ண எந்த வகையிலயும் குழப்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அதிகாரிங்கள கூட்டிக்கிட்டு வராரு. மருது வந்துட்டு மேடையில நின்னுகிட்டு இருக்காரு. சாமியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க 2 பேரும் வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி நேரா ரேவதிய கூட்டிட்டு வராங்க. ரேவதிய கூட்டிட்டு வந்துட்டு மணமேடையில நிக்க வைக்கிறாங்க. ரேவதி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்க போகுது. உண்மையாவே அந்த விதி எங்க 2 பேரையுமே ஒண்ணு சேர்க்கும் அப்படின்னு நெனச்சா, அவரு கண்டிப்பா வந்து என் கழுத்துல தாலி கட்டி என்ன கூட்டிட்டு போவாரு அப்படின்னு நெனச்சுட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமியார் வந்து தாலி எடுத்து குடுக்க, மருது வந்துட்டு தாலிய கையில வாங்கிர்றாரு. வாங்கிட்டு ரேவதியோட கழுத்துல கட்டுறதுக்கு போறாரு. அப்ப டக்குன்னு அங்க அதிகாரிங்க வந்துட்டு, "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதிகாரிங்கள பார்த்ததும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு அதிகாரிங்கள பார்த்து, "ஏன் சார், என்னாச்சு? ஏன் என் பொண்ணுக்கு நடக்க போற கல்யாணத்த நிப்பாட்றீங்க? என் பொண்ணோட சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது" அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, "மேடம், உங்களோட கல்யாணத்த ஒண்ணும் நாங்க தடுக்க வரல. நாங்க ஒரு அக்யூஸ்ட வந்து கைது பண்றதுக்காக வந்திருக்கோம்." இத கேட்டதும் ஈஸ்வரி கேட்குறாங்க, "என்ன சார் சொல்றீங்க? தவறானவன கைது பண்ண வந்தீங்களா? அப்படி இங்க யாரு இருக்கா?" அப்படின்ட்டு. அதிகாரிங்க சொல்றாங்க, "அதோ மணமேடையில நிக்கிறானே மருது, அவன தான் நாங்க கைது பண்ண வந்திருக்கோம்" அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. "இங்க பாருங்க சார், என்ன இந்த டிரைவர் பயலோட பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி பண்றீங்களா? இங்க பாருங்க, அப்படிப்பட்டவரு என் மாப்பிள கிடையாது. என் மாப்பிள ரொம்ப நல்லவரு. எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடியவரு. நீங்க அவரு மேல இவ்ளோ பெரிய பழி போடுறது நான் ஒரு வகையிலயும் ஏத்துக்க மாட்டேன். அவரு ரொம்ப நல்லவரு. நீங்க தேவையில்லாம என் மாப்பிள மேல இவ்ளோ பெரிய பழிய போடாதீங்க" அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க மேடம், உங்க மாப்பிள மேல பழி போடணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. அவரு பண்ண தப்புக்கு தான் நாங்க வந்துட்டு அவங்கள கைது பண்ண வந்திருக்கோம். அவரால எத்தன பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாம அவன வந்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கீங்க. நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா?" அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அதிகாரிங்கள பார்த்து, "இங்க பாருங்க சார், இந்த டிரைவர் பையன் சொன்னத கேட்டு தான் நீங்க இப்படி பண்ணுவீங்க. அவன் உங்களுக்கு எவ்வளோ காசு குடுத்தான்?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க மேடம், அப்படியெல்லாம் இங்க எதுவுமே நடக்கவே இல்ல.
நீங்க தேவையில்லாம எங்க மேல நீங்க இவ்ளோ பெரிய பழி போடாதீங்க. நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அதற்கான ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஆதாரங்கள காமிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது இவன் இவ்ளோ பெரிய ஆளா இருந்திருக்கிறானே அப்படின்னு. மருது நேரா அவங்க அத்தைய பார்த்து, "அத்தை இதெல்லாம் உண்மை இல்ல." ஈஸ்வரி சொல்றாங்க, "ஏய் நிப்பாட்டு. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோட்டோஸ் மூலமா எல்லாமே தெரியுதே" அப்படின்னு. இது மாரி சாதாரண குற்றம் பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன். அத்தனை பெண்களோட வாழ்க்கைக்கு நீ ரொம்ப பெரிய ஆபத்தா இருந்திருக்கிற. உன்னை எப்படிதான் நான் வந்துட்டு மாப்பிள்ளையா வந்து செலக்ட் பண்ணனோ என்னன்னு தெரியல. என் அத்தை வீட்டாருங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோன்னு நெனச்சேன். ஆனா நீ இப்படிப்பட்டவனா இருப்பன்னு நான் நெனச்சு கூட பார்க்கவே இல்ல அப்படின்னு அதிகாரிங்கள பார்த்து, "சார் நீங்க இவன பிடிச்சிட்டு போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிங்க வந்துட்டு கைது பண்ண வராங்க. அத பார்த்ததும் அந்த மருது தப்பிச்சு போக பார்க்குறாரு. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ டக்குன்னு இடையில வந்து அந்த மருதுவ பிடிக்கிறாங்க. மருது ஹீரோவ பார்த்து, "டேய்! பிளான் பண்ணி என்ன அதிகாரிங்க கிட்ட மாட்டி விட்டியல்ல" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "ஏய்! நீ பண்ண தப்புக்கு தான் இப்ப நீ தண்டனை அனுபவிக்க போற" அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு குடுக்குறாங்க. அதிகாரிங்க மருதுவ அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா அங்க உள்ளவங்கள பார்த்து, "இங்க பாருங்க. இந்த கல்யாணம் நிப் நின்னதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "ஏய்! நீ பிளான் பண்ணி தானடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க." அப்ப ரேவதி சொல்றாங்க, "அம்மா போதும் நிப்பாட்டுங்க. யாராவது இந்த மாரி பிளான் பண்ணி பண்ணுவாங்களா? நீங்க பழி சொல்றதா இருந்தா இந்த அளவுக்கெல்லாம் பழி சொல்லாதீங்கம்மா. அவர பார்த்தா இப்படி பிளான் பண்ணி பண்ணவர் மாரி தெரியுதா? அதிகாரிங்களே வந்து அவன் பண்ண தப்புக்கு சொல்லி கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? அம்மா நீங்க வந்துட்டு இவர ரொம்பவே தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அவரு ரொம்ப நல்லவரு தெரியுமா?" அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசினா, கண்டிப்பா நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத ரேவதி கண்டுபிடிச்சிருவா. ஸோ இதுக்கு மேலயும் நம்ம வந்துட்டு ரொம்ப டீப்பா போகக்கூடாது. ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா ரேவதி கிட்ட, "சரி ரேவதி நான் பண்ணது தப்பு தான். நான் உன்கிட்ட ஒத்துக்கிறேன். இதோட இந்த பிரச்சனைய முடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா அங்க உள்ளவங்க கிட்ட, "இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என் சொந்தக்கார பையன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவன ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணேன். ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ராஜா கிட்ட, "மாமா நீங்க கவலைப்படாதீங்க. என்ன ஆனாலும் சரி ரேவதிக்கு வேற யாரு கூடயும் கல்யாணம் நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. இத கேட்டதும் ராஜா சொல்றாரு, "மாப்ள கடைசி நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். நீங்க கொஞ்சம் கூட எடுக்கவே இல்ல. நீங்க எடுக்கலன்னதோட நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். எப்படியும் நீங்க ஃபோன் எடுக்க மாட்டீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகப் போகுது அப்படின்னு நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். நல்ல வேளை மாப்ள. கடைசி நேரத்துல ஃபோன் அட்டெண்ட் பண்ணி எங்க எல்லாருடைய பிரச்சனையில இருந்தும் நீங்க வந்து மீட்டெடுத்துட்டீங்க எங்கள. ரொம்ப நன்றி மாப்ள" அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, "மாமா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்ளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் பாட்டி மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறத சீக்கிரம் நிரூபிச்சு அத்தைக்கிட்ட இந்த குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு வழி பண்ணணும். கோவில் கும்பாபிஷேகம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அத்தையெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நான் வாக்கு குடுத்துருக்கேன். தாத்தாவும் வாக்கு குடுத்துருக்காரு. எப்படியாவது எல்லாரையும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர வைக்கணும். அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்கணும்." அதுக்கு ராஜா சொல்றாரு, "மாப்பிள இந்த அளவுக்கு நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. கண்டிப்பா வந்துட்டு அ இந்த கல்யாணம் வந்துட்டு நடக்கும். அதோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஈஸ்வரி வருவா. கும்பாபிஷேகத்திலேயே நீங்க ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுங்க. யாரு என்ன சொல்றா அப்படிங்கிறத நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, "சரிங்க மாமா" அப்படின்னு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஹீரோ அடுத்தடுத்து உண்மைகள கண்டுபிடிச்சு, ஈஸ்வரி கிட்ட அந்த மருது தப்பானவன் அப்படிங்கிறத நிரூபிக்க போறாங்க. அதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற சீன்ஸ் எல்லாமே. நமக்கு நேச்சர் வீடியோஸ்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நேச்சர் வீடியோஸ் பிடிக்குமா? மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.